ஹாய் ஹலோ நண்பா, உங்களுக்கு ராட்சசன் அப்படி இல்லைன்னா இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன போர் தொழில் மாதிரி ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லர் மூவியை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு படம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குறிப்பா இந்த ஒரு படத்துல ஹீரோவை விட வில்லனை தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சு போனுச்சு. அப்படி மலையாளத்துல ரிலீஸ் ஆன அஞ்சாம் பத்திரா அப்படிங்கிற இந்த ஒரு படத்தை இன்னைக்கான வீடியோல பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஜெயில காட்டுறாங்க. அன்வர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு கைதியை பார்க்க வராரு. அதாவது இந்த ஒரு ஜெயில ரிப்பர் ரவி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான சைக்கோ கில்லர் இருக்கான். இவன் இது வரைக்கும் 14 கொலைகள் பண்ணிருக்கான். அதனால இவனை பத்தி முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவனை விசாரிக்கிறாரு. அவனுமே இது வரைக்கும் பண்ண எல்லா கொலைகளையுமே நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோவுமே அவன் சொல்றதை எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இதே போல நிறைய அக்யூஸ்ட விசாரிச்சு அவங்களோட டீடைல் எல்லாத்தையுமே நம்ம லேப்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்படி இந்த ஒரு சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. இவருக்கு ஃபாத்திமா அப்படிங்கிற ஒரு அழகான வைஃப் இருக்காங்க. அதே போல 7 வயசுல ஒரு சின்ன பொண்ணுமே இருக்கு. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி படிச்சு முடிச்சிட்டு இந்த கொலைகளை எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ஒரு வேலையை பாக்குறதுக்காக அவரோட ஃப்ரெண்ட் ஏசிபி வந்து இவர் மீட் பண்றாரு. அவருமே பிஎஸ்சில பாஸ் ஆகணும்னா என் கூட ஒரு கேஸ முடிச்சு கொடுக்கணும். நம்ம ஹீரோவுமே ஒரு கேஸ் தானே, கண்டிப்பா நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஜாலியா பேசிட்டு வர வழியில ஒரு டீ கடையில நின்னு தம் அடிக்கிறாரு. அப்போ இந்த ரோட்ல வந்து மன அலர்ச்சி சரியில்லாத மாதிரி இருப்பாங்க. சடனா நம்ம ஹீரோ கிட்ட இங்கிலீஷ் பேசுறத பார்த்ததும் நம்ம ஹீரோவுமே பரவாயில்லையா, ரொம்பவே நல்லா இங்கிலீஷ் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி காசு கொடுத்ததும் அவனுமே டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இன்னையில இருந்து உனக்கு நிம்மதியான தூக்கமே இருக்காது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அதே நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு தூங்காம இருக்க அதே டைம்ல 2 போலீஸ்காரங்க டியூட்டி முடிச்சிட்டு அன்னைக்கு நைட் வீட்டுக்கு வந்திருப்பாங்க போல. அதுல ஒரு போலீஸ் வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னொருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தெருவோட லைட் ஆஃப் ஆயிடுது. அப்ப அங்க இருக்கக்கூடிய கார்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல லைட் எரியுது. வண்டி பார்க்க ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குங்கறனால நம்ம போலீஸுமே யாரா இந்த ஒரு நைட்ல இந்த ஒரு வண்டி இங்க நிப்பாட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கிட்டக்கு போகும்போது டக்குன்னு ஷாக் ஆயிடுவாப்ல. ஏன்னா சடனா ஒரு உருவம் நல்லா பார்க்கும்போது தான் ஒருத்தவங்க உல்ஃப் மாஸ்க் போட்டிருக்கான். அப்படியே நம்ம போலீஸ்காரரு பின்னாடி திரும்பி பார்க்க தெரு வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஒரு இடத்துல போன் மட்டும் தான் கிடக்குது. விஷயம் தெரிஞ்சு போலீஸ் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. அடுத்த நாள் கல்காரிக்கு பக்கத்துல அந்த ஒரு பாடி கிடக்குறதும் நம்ம ஹீரோவுக்குமே விஷயம் தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வராரு. நம்ம ஹீரோ க்ளூ கொடுக்கிற முத கேஸே இதுதான். அதனால அந்த போலீஸ் பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம டாக்டர் ஒரு விஷயத்த சொல்லுவாரு பாருங்க. அவரோட இதயத்தை கிழிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட 2 கண்ணும் நோண்டப்பட்டிருக்கு. அவன் கை காலெல்லாம் கட்டி வச்சு அவனை துடிக்க துடிக்க தான் கொண்டிருக்கான் அப்படின்னு சொன்னதும் இவங்களுமே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்க 2 பேத்தையுமே டிஎஸ்பி கேத்ரின் வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க கிட்ட தான் இந்த ஒரு மொத்த கேஸுமே வந்து ஒப்படைச்சிருக்காங்க. இது ஒரு தொடர் கொலையா இருக்க கூடாது, இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுமே ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதாவது அவரோட ஏசிபிக்கு கால் பண்ணி இது கண்டிப்பா தொடர் கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா நான் விசாரிச்சு பார்த்ததுல இது ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஏசிபியுமே அவனுக்கு பிடிக்காத எவனோ ஒருத்தவன் தான் இதை பண்ணிருப்பான், நீ ஃபர்ஸ்ட் டைம் கேஸ் அட்டெண்ட் பண்றனால இப்படிதான் ஏதாச்சும் யோசிப்ப போல, ஒழுங்கா போய் தூங்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே நடந்த போட்டோ எல்லாம் பாக்குறாரு. இது சரியில்லாத மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு சீனை கட் பண்ணா டிஎஸ்பி தரப்புல ஒரு வண்டியை ரோட்ல செக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம இன்ஸ்பெக்டர் மட்டும் அவரோட வைஃப் கிட்ட பேசிக்கிட்டு தனியா வரும்போது அங்க இருக்கக்கூடிய தெரு லைட் ஆஃப் ஆயிடுது. சேம் அதே இடத்துல அதே கார் அதே ரெட் லைட் எரியுது. அதே மாதிரியே நம்ம போலீஸும் யார் இந்த இடத்துல கார் நிப்பாட்டி இருக்கா அப்படின்னு பாக்கும்போது அதே உல்ஃப் மாஸ்க் போட்ட ஒரு ஆளு நம்ம போலீஸுமே பின்னாடி திரும்பி பாக்குறாரு. அவ்வளவுதான், இந்த ஒரு போலீஸ்காரருமே மிஸ் ஆயிராரு. வைஃப் கிட்ட பேசிட்டு எங்கடா போனாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை தேடிக்கிட்டு 2 பேர் வரும்போது அங்க ரோட்ல அவரோட மொபைல் மட்டும் இருக்கிறத பார்த்ததும் நம்ம டிஎஸ்பிக்கு இந்த ஒரு நியூஸ் வருது. அவங்களுமே உடனடியா ஆக்ஷன் எடுத்து இந்த ரோட்ல போற எல்லா வண்டியுமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்றாங்க. அப்படி நைட் முழுக்க வண்டி செக் பண்ணி பார்த்தோம், அவன் மாட்டவே இல்ல. அடுத்த நாளே வந்துடுச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் யூரின் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அங்க ஒரு சிலையை பாத்துருவாரு. ஏன்னா இங்க சிலை இருக்கு அப்படின்னு சொல்லி எடுக்க போகும்போது அந்த ஒரு இடத்துல நேத்தி மிஸ் ஆனாரு பாத்தீங்களா, அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த ஒரு இடத்துல இறந்து கிடக்கிறத பார்த்ததும் விஷயம் தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன் சுத்தி இருக்கிற எல்லா ஃபுட்டேஜுமே வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. பட் ஆனா அதுக்கான அடையாளமே சுத்தமா கிடைக்கல. ஆனா இந்த தடவை அந்த ஒரு கொலைகாரன் ஒரு சிலையை கொடுத்துட்டு முடிஞ்சா கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளூவை கொடுத்துட்டு போறான். நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு சிலையை பார்த்துட்டு ஃபர்ஸ்டா இறந்து போனால அந்த ஒரு போலீஸ்காரனோட போட்டோவை பார்த்துட்டு அதை ஜூம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் இதே சிலை அந்த ஒரு இடத்துலயும் இருக்கும். இந்த சிலையை பத்தி ஒரு கடையா விசாரிக்கும் போது சட்ட தெய்வத்தோட கண்ணு எப்பவுமே மூடிதான் இருக்கும், அந்த மாதிரி சிலைகள் மட்டும் தான் எங்களோட கடை தேடி வரும் அப்படின்னு சொன்னதும் அந்த ஒரு கடையில இருந்து ஒரு பையன் ஒரு விஷயத்த சொல்றான். நீங்க எடுத்து வந்த சிலைலாம் சிலை செய்யற இடத்துல தான் பண்ணுவாங்க, சம நீங்க அந்த ஒரு இடத்துல கேக்குறதா எனக்கு தெரிஞ்சு நல்லது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அப்படின்னு ஒரு சீனை கட் பண்ணா நைட் டைம்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க வந்து போலீஸ் கிட்ட இந்த சிலையை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல இருந்து போலீஸுமே இருமா ஐயாவை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனவர் ஜாலியா சின்ன பிள்ளைங்களாட்டம் டிக்டாக் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க பண்ணனால அந்த ஒரு பொண்ணுமே இந்த ஒரு இடத்தை விட்டு போக இவங்களுக்கு மேல இருந்த போலீஸுமே இப்படி வந்தவங்களை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அவ்வளவுதான், இதுக்கு தாண்ட விட்டா போலீஸ் மேல இருக்கிற மரியாதையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஹேக்கரை பிடிச்சி தனித்தனியா தேட பாக்குறாங்க. இப்படி பிரிஞ்சு தேடுறனால கண்டிப்பா அந்த கொலைகாரன் மாட்டிப்பான் அப்படிங்கிறப்ப அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம டிஎஸ்பிக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேன் வருது. அங்க இருந்த போலீஸுமே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது கடைசியில அந்த ஒரு வண்டியில குடியார பயிலக தான் வந்திருக்கானுங்க. நம்ம டிஎஸ்பி அவங்களை துரத்தி விட்டு அவங்க வெறும் குடியாரம் தான் அப்படின்னு சொல்லும்போது பேசிக்கிட்டு இருந்த போலீஸ் வந்து பதில் சொல்லல. என்னடா அப்படின்னு பார்த்தா அவ்வளவுதான், 3வது ஒரு போலீஸ்மே வந்து பாத்தீங்கன்னா கடத்தப்பட்டாச்சு. நம்ம ஹேக்கருமே அந்த ஒரு போலீஸ் யூஸ் பண்ண
சிப்பை வச்சு தேடி பார்க்கும்போது நம்ம வண்டிக்கு முன்னாடி உல்ஃப் மாஸ்க் போட்டு ஒருத்தன் நிக்கிறான். நம்ம ஹீரோவுமே கண்டிப்பா அவன் கேமரா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுதான் வேணே வந்து நிக்கிறான் அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம கமிஷனருமே போன் மேல போன் போட்டு கண்ணாமன்னு திட்டிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் இந்த ஒரு சீன் முடிய நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு அமேசான்ல இருந்து பார்சல் வந்திருக்கு. அதுல அன்வர் ஹுசைன் உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் ஆர்டர் பண்ணிருக்காரு, இந்த ஒரு அட்ரஸ் உங்களோட தானே அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே இது எங்களோட தான், ஆனா நாங்க இதை ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொன்னதும் அவங்களுமே இது உங்களோட தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போக நம்ம ஹீரோயினுமே அந்த ஒரு பார்சலை பிரிச்சு பார்த்தா நேத்து மிஸ் ஆன அந்த ஒரு போலீஸ் அந்த இடத்துல இறந்து கிடக்குறாரு. விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோவுமே அந்த ஒரு பாக்ஸ் டெஸ்டிங் கொடுக்கறாரு. அதுல டெஸ்டிங் பண்ணி பார்த்த நிபுணருமே அதுல கைரேகை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் சமீர் அப்படிங்கிற ஒருத்தனோட கைரேகையோட மேட்ச் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அவனை பத்தி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது அவனை பத்தி தெரியுது. அவனோட பேர் கொக்கைன் சமீர். ட்ரக்ஸ் கடத்துறதும் ட்ரக்ஸால அடிமையாகிறதும் அவன் மட்டும்தான். அவன் ஜெயில விட்டு தப்பிக்கும் போது ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போலீஸோட விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹேக்கருமே அவன் ரிலேட்டட் யாரு, அவன் கடைசியா யார்கிட்ட பேசினா அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிச்சு அவன் இருக்கிற ஸ்பாட்டுக்கே நேரா போறாங்க. அப்படி இந்த ஒரு கொலையெல்லாம் பண்ற சமீரை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகும்போது அவன் ஒரு மாசமா அந்த ரூம்ல இறந்துதான் கிடந்திருக்கான். ஒரு பக்கம் போலீஸை விட்டு பிரஸ் எல்லாம் கிளிக்கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களாலுமே என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ மூணாவதா கொலை பண்ண அந்த ஒரு சிலையை பாக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து 2 சிலையில இல்லாத ஒரு விஷயம், மூணாவது சிலையில ஒருத்தரோட கையெழுத்து இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டதும் அவரை தேடிட்டு நம்ம போலீஸ் டீம் அவங்களோட இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுமே அவரும் நீங்க என்ன தேடிட்டு வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நானும் டிவில நியூஸ பார்த்தேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் என்ன தேடிட்டு வந்தாரு, நீதி தெய்வத்தோட சிலை கண் திறந்த மாதிரி இருக்கணும்னு கேட்டிருந்தாரு, எவ்வளவு வேணா காசு தரேன்னு சொல்லி இருந்தாரு, நானும் காசுக்கு ஆசைப்பட்டு அந்த ஒரு 5 சிலையை ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் அவனை நேர்ல பார்த்தா அடையாளத்தை சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம டிஎஸ்பி கேட்க நம்ம தாத்தாவுமே அவன் போகும்போது சிலையை மட்டும் எடுக்கல என் 2 கண்ணையும் எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். இருந்தாலுமே இந்த ஒரு தாத்தாவோட பேத்தி இந்த ஒரு இடத்துக்கு வரா. இப்பதான் அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கான் அந்த ஒரு சிலையை பத்தி. ஆனா நடக்கிற கொலைகளை பார்க்கும்போது எங்களோட உயிருக்கு பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் நான் அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதுமே இவங்களுக்குமே ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்புறாங்க. அப்படியே இந்த ஒரு சீனை கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஒரு போலீஸ் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வராரு. வரும்போது ஏரியா பசங்க கிட்ட அவங்கள மிரட்டி போதை பொருளை வாயில போட்டுக்கிட்டு அவரோட வீட்டுல கிச்சன்ல நின்னுட்டு இருக்கும் போது சடனா வீட்டுல கரண்ட் ஆஃப் ஆயிடுது. என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதே உல்ஃப் மாஸ்க் போட்டவன் மறுபடியும் நம்ம போலீஸ் பின்னாடி திரும்பி பாக்குறாரு. ஆனா இந்த தடவை நம்ம போலீஸ் பார்க்கும்போது அந்த ஒரு கொலைகாரனுக்கும் போலீஸ்க்கும் பயங்கரமா ஃபைட் நடக்குது. ஆனா அந்த ஒரு போலீஸை எதிர்த்து 2 பேர் ஃபைட் பண்ணனால அழகா அந்த ஒரு போலீஸ் அடிச்சு போட்டு அவங்களோட வண்டியிலே தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு போலீஸோட சிக்னல் கட் ஆனனால இவங்களுமே நடந்த ஸ்பாட்டை போய் பாக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர் இருக்கு. அவ்வளவுதான் இந்த ஒரு சீன் கட் ஆக அடுத்த நாள் காட்டுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல 2 பொண்ணுங்க ஒருத்தர் வீல் சேர்ல கூட்டிட்டு வந்து அங்க ரயில வந்து உட்கார்ந்திருக்காங்க. ஸ்டேஷன் வந்ததுமே எல்லாருமே ரயில விட்டு இறங்குனதும் அந்த வீல் சேர்ல இருந்தார்ல அவர் மட்டும் ரயில விட்டு இறங்கல. என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் நேத்து மிஸ் ஆன அந்த ஒரு போலீஸ் இறந்து கிடக்குறாரு. நம்ம போலீஸுமே அந்த ரயில இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவரை கூட்டிட்டு வந்தது 2 பொண்ணுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதும் நம்ம டிஎஸ்பிமே அப்ப கொலைகார மக்களோட மக்களாவா இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க இங்க அந்த ஒரு பாடியை செக் பண்ணி பார்த்தா நம்ம டாக்டருமே எதுவுமே மாறல, 4 கொலைகளுமே கிளீனா கரெக்டா ஒரே மாதிரி செஞ்சிருக்கான். இதை தாண்டி இந்த ஒரு பாடியில எங்களால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, நீங்க ஏதாச்சும் ஸ்டெப் எடுங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த இடத்துக்கு கமிஷனர் கோவமா வந்து உன்னை நம்பி ஒரு கேஸ் ஒப்படைச்சேன் பாத்தியா, 4 கொலைகளையுமே நீ வேடிக்கை தான் பாத்துருக்க, இதுல உங்களுக்கு ஒரு டீம் வர இனி இந்த ஒரு கேஸ ஏசிபி பிரகாஷ் கூட நான் மாத்தி விட போறேன், உங்களை நம்பி இருந்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனருமே மீடியா முன்னாடி இந்த ஒரு கேஸ நல்ல ஒரு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்கேன், அவர் இதை முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்ல நைட் அந்த ஒரு பாடியை செக் பண்ண டாக்டர்ட்ட இருந்து ஒரு முக்கியமான விஷயம் வருது. இறந்து போன எல்லாருமே ஷால்பிடன் அப்படிங்கிற தூக்க மாத்திரை யூஸ் பண்ணிருக்கான், அதோட பீட்டா பிளாக்கர் யூஸ் பண்ணதுக்கான தடயமும் இருக்கு அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. நேரா நம்ம டிஎஸ்பி மீட் பண்ணி அந்த விஷயத்தை சொல்றாரு. கொலைகாரன் லேசுப்பட்டவன் கிடையாது, அவன் எப்படி கடத்துறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டேன், ஓனாயோட முகமூடியை வச்சு போலீஸ பயமுறுத்துறான், அவங்க அதே ஷாக்கிங்ல இருக்கும்போது பின்னாடி சால்பிடன் யூஸ் பண்றான், அது நெருப்பை விட ரொம்பவுமே டேஞ்சரானது, அதனாலதான் அவங்க 2 பேரையும் இவனால சமாளிக்க முடியல. ஆனா கடைசியா இறந்து போன போலீஸ் சரத்துக்கு நடந்ததே வேற, சால்பிடனை யூஸ் பண்ணி கடத்தலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க, ஆனா அவர் ஆல்ரெடி அவர் உடம்புக்கு ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டனால அதனாலதான் அவர் சண்டை போட வேண்டிய நிலைமை வந்துச்சு அப்படின்னு சொன்னதும் நம்ம டிஎஸ்பிமே சூப்பரான ஒரு பாயிண்ட புடிச்சிருக்க, ஆனா நம்ம தான் இந்த ஒரு கேஸை எடுக்கலையே அப்படின்னு சொன்னதும் அடுத்த நாள் அவரோட பொண்ணு கூட ஸ்பின்னர் சுத்தி விளையாண்டுட்டு இருக்காரு. அப்படி ஸ்பின்னர் சுத்தி விளையாண்டுட்டு இருக்கும் போது அவரோட பழைய கேஸ் ஒன்னு ஞாபகம் வருது, ஏன்னா இவர் நிறைய கேஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி பார்க்கும்போது சைமனோட கேஸ் வந்து இவரோட கண்ணுக்கு படுது. சைமனை பத்தி அவங்களோட இடத்துல விசாரிக்கும் போது சைமன் ஒரு காலேஜ்ல பயங்கரமான கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட், இவர் ரொம்பவே ஒரு இன்டெலிஜென்ட்டா இருந்தாலும் ஒருத்தவனை வெட்டி கொலை பண்ணக்கூடிய வீடியோவை இவன் நிறைய பாக்குறனால வீட்டுல இவனோட நடவடிக்கையை பார்த்து அவங்க அம்மா அப்பாக்கு சுத்தமா இவனை பிடிக்கல. ஒரு நாள் இவன் பெரிய கேஸ்ல மாட்டிக்கிட்டனால போலீஸ் வீட்டுல வந்து விசாரிக்கும் போது ஒரு போலீஸ் தண்ணி குடிக்கலாமேன்னு வீட்டுல இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அவங்க அம்மா அப்பாவை கொடூரமா வெட்டி ஃப்ரிட்ஜ்ல பேக் பண்ணி வச்சு ரொம்ப நாளா இந்த ஒரு வீட்டுல இருந்த ஒரு பயங்கரமான சைக்கோ அப்படிங்கிறது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. உடனே இந்த ஒரு விஷயத்தை புதுசா வந்த ஏசிபி பிரகாஷ் கிட்ட போய் சொல்றாரு. ஆனா அவருமே சைமன் எப்போ இறந்துட்டான், நீங்க தேவையில்லாம இந்த ஒரு கேஸ்ல கஷ்டப்படாதீங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் சோகமா அந்த ஒரு இடத்தை விட்டு கிளம்பி சைமனோட போட்டோவை நம்ம ஹேக்கர் கிட்ட ஹீரோ கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹேக்கர் அந்த ஒரு போட்டோவை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான். அன்னைக்கு ட்ரெயின்ல 2 பொண்ணுங்க வந்தாங்க, அதுல வந்தது ஒரு பொண்ணே கிடையாது, சைமன் தான்
தான் லேடிஸ் மாதிரி அந்த ஒரு இடத்துல கெட்ட போட்டு வந்திருக்கான். இத பார்த்ததுமே ரெண்டு போட்டோவுமே பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ஹீரோவுமே புதுசா வந்து ஏசிபியை மீட் பண்ணி அன்னைக்கு லேடிஸ் கெட்டப்ல வந்தது சைமன் தான் சொல்றாரு. இத கேட்ட அவருமே நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நீ சொல்றதுக்கு முன்னாடியே விஷயம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு. சைமனும் அரவிந்தும் அவங்க பண்ண 4 கொலையோட இவங்களுமே அவங்களுக்குள்ள சுட்டுக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதுல இவங்க சாகிறதுக்கு முன்னாடி இதோட 4 கொலைகள் எங்களோட சேர்த்து மொத்தமா 6 கொலைகள் பண்ணிட்டோம், இதோட எங்க விளையாட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றது நம்ம ஏசிபியும் மீடியாவை மீட் பண்ணி சைமன் அரவிந்த் அப்படிங்கிற 2 சைக்கோ கில்லர் தான் இந்த ஒரு கொலையை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேஸை மூடிடுறாங்க. முதல் கேஸ்லயே தோத்துட்டோமே அப்படிங்கிற வருத்தத்துல நம்ம ஹீரோவுமே வீட்டுக்கு போறாரு. நடந்த கொலைகள் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா சைமன் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம ஹீரோவை மீட் பண்றதுக்காக இந்த சிலையை செஞ்சார்ல அந்த சுதாகர் அவசரமா வர சொல்றாரு. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், என்கிட்ட 6வது சிலையும் இருக்கு, அந்த ஒரு சிலையை வாங்க அதே ஆள் அதே குரல் இங்க வந்தாங்க, என்னால பார்க்க முடியலனாலும் என்னோட பேத்தி அவளை கச்சிதமா பார்த்திருக்கா, எப்படி இருக்கா அப்படிங்கிற அடையாளத்தை அவளே வரைஞ்சிருக்கா பாருங்க அப்படின்னு சொன்னதும் அங்க வரைஞ்சிருக்க டிராயிங்க பார்த்ததுமே நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இத்தனை நாள் இந்த ஒரு கொலையெல்லாம் பண்ணது வேற யாரும் இல்ல, டாக்டர் பெஞ்சமின் லூயிஸ் அப்படிங்கிற நம்ம ஹீரோ இவ்வளவு பெரிய சைக்கார்டிஸ்ட் ஆனதுக்கு காரணமே அமெரிக்காவோட மிகப்பெரிய சைக்கார்டிஸ்டா இருக்கிற இவர் தான். நம்ம ஹீரோமே இவரை பத்தி அவரோட ஊர்ல விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் டாக்டர் பெஞ்சமினோட கதையை சொல்றாங்க. டாக்டர் பெஞ்சமினுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு அம்மா கிடையாது, அவன் தங்கச்சி 2 பேருமே அவங்க அப்பா தனியா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. அம்மாவோட குறை இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவுமே செல்லமா வளர்த்தாரு. இவங்களுமே ஜாலியா ஸ்கூல்லாம் படிச்சுட்டு நல்லா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் அவனோட தங்கச்சி ஸ்கூல்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்க அப்பாவுமே ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் காமிக்கும் போது அவரோட பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்கிறது இவளுக்கு தெரிய வருது. இவருக்குமே என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருக்கும்போது இத பண்ணது யாரு அப்படின்னு கேட்கும் போது அந்த ஊர்ல ரொம்பவுமே வசதியா இருக்கக்கூடிய ஃபாதர் தான். இவர ஊர் மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிக்கும். ஆனா இந்த ஃபாதர் தான் தப்பு பண்ணிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுமே இந்த ஃபாதர் மேல அவங்க அப்பங்காரன் கேஸ் கொடுக்கறான். அப்ப இன்ஸ்பெக்டரா இருந்தது வேற யாரும் இல்ல, ஏசிபி அனில் தான். கை வச்ச இடம் ரொம்பவுமே பெருசா இருக்கு, பார்த்துதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதும் இவங்களுமே நாங்க உங்களை நம்பிதான் இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம போலீஸுமே அந்த ஒரு ஃபாதரை மீட் பண்ணி இந்த மாதிரி மேல கேஸ் எழுதி கொடுத்திருக்காங்க, உங்களுக்கு வர இந்த ஒரு ஊர்ல பேரும் புகழும் நிறைய இருக்கு, கொஞ்சம் பார்த்து கொடுத்தீங்கன்னா கேஸ நம்ம மாத்தி எழுதிடலாம் அப்படின்னு சொன்னதும் பணத்தை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பனையும் பெஞ்சமினையும் போட்டு நீ தான் இதை பண்ணனு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு மேல கை வைக்கிறத பார்த்ததுமே இவனுமே வந்து ஒத்துக்கிறான். அடுத்த நாள் நம்ம பெஞ்சமினோட தங்கச்சியை வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதே மாதிரி அவங்க அப்பங்காரன் பழியை ஏத்துட்டு ஜெயில இருக்கிறத பார்த்ததும் என் பிள்ளைய நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலே தூக்கு மாட்டிட்டு இறந்துடுறாரு. சந்தோஷமா போயிட்டு இருந்தா நம்ம பெஞ்சமினுக்கும் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்க அவங்க அப்பா இறந்துமே அங்க இருக்கக்கூடிய போலீஸ் சிரிச்சு நிக்கிறத பார்த்ததும் இவனுக்குமே கோவம் தாங்க முடியாம அவனை அடிக்க போனான். அன்னைக்கு அவனோட வலியை என்னாலே புரிஞ்சுக்க முடியல. அன்னைக்கு அமைதியானா அமெரிக்காக்கு படிக்க போனா அவ்வளவுதான், இப்ப அவன் கான்டாக்டே இல்லாம போயிட்டான். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இந்த கொலையில அவன் நிறையவே இன்வால்வ் ஆயிருப்பான் அப்படின்னு சொன்னது நம்ம ஹீரோவுமே இதெல்லாம் கேட்டுட்டு ஏசிபி அனிலுக்கு போன் பண்ணி நான் டாக்டர் பெஞ்சமினோட ஊர்ல இருக்கேன், அவரை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, இதெல்லாம் ஆரம்பிச்சது உண்மையிலே நீங்க தானே அப்படின்னு சொன்னதும் நம்ம ஏசிபி சாக்காகி நீ கிரவுண்டுக்கு வான வாங்கிட்டு பேசுறேன் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோமே கிரவுண்டுக்கு போய் பார்க்கும்போது அவரோட மொபைல் மட்டும் தான் கீழே இருக்கு, அவரோட ஜிபி மிஸ் ஆகி ஆளே காணா போயிட்டாரு, எங்கடா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கும்போது இங்க வெட்டிங் ஆல்பம் எடுக்கிறதுக்கான ஒரு ட்ரோன் கேமராவை பார்த்ததுமே அவங்கள மீட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு இடத்துல என்ன நடந்துச்சு காமிங்க அப்படின்னு சொன்னதும் அந்த கேமரால ஒரு கிரீன் கலர் ஜீப் போனதை நம்ம ஹீரோ நோட் பண்ணி நம்ம ஹேக்கர் கிட்ட அந்த ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்றாரு. நம்ம ஹேக்கருமே அந்த வண்டியை தேடி பார்க்கும்போது அந்த வண்டியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கரை வச்சு பார்க்கும்போது அது ஒரு பன்னிக்கறியை வெற்ற ஒரு ஃபேக்டரியை காட்டுது. அதே சமயம் இங்க நம்ம டாக்டர் பெஞ்சமினோ நம்ம ஏசிபி அணில கொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு, உன்னை இத்தனை நாள் உயிரோட விட்டதுக்கு காரணம் நீ சாதாரணமா சாக கூடாது, இதுக்கு முன்னாடி இறந்தவங்கள மனசுல வச்சுக்கோ, நான் அதை விட நான் அதிகமா டார்ச்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம வில்லனோட படையை தேடிட்டு நம்ம ஹீரோவும் போலீஸோட டீமை கூட்டிட்டு வராரு. அங்க உள்ள இருந்து சத்தம் வரதை தெரிஞ்சுக்கிட்டதும் இவங்களும் உள்ளார போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்படி ஒரு ஆளா உள்ளார போய் செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வில்லனுமே உசாராகி உள்ள வர எல்லா போலீஸுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி ஒரு பக்கம் நம்ம வில்லன் பிளான் பண்ணி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு இருக்க இங்க நம்ம ஏசிபியை கட்டி வச்சிருக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோவுமே கைத்தெல்லாம் அவுத்து விடுறாரு. அப்பவே அந்த ஒரு ஏசிபியை நம்ம ஹீரோ கண்ணம்னு திட்டிட்டு இருக்கும்போது அந்த ஒரு இடத்துக்கு நம்ம வில்ல வரான். இதை பார்த்தா நம்ம ஹீரோவுமே டாக்டர் நீங்க இந்த மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னதுமே இவங்க 2 பேருக்குமே பயங்கரமா ஃபைட் நடக்குது. அதுல ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ சாகர கட்டத்துல போயிட்டாரு. விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம டிசிபியும் சரியான டைம்ல நம்ம ஹீரோவை காப்பாத்தினதும் வில்லன் கடைசில போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறான். நம்ம கமிஷனருமே உண்மையான கொலைகாரனை நாங்க புடிச்சிட்டோம், இனி போலீஸ் மேல எந்த ஒரு கேள்வியும் கேட்க கூடாது அப்படின்னு சொன்னதும் இங்க நம்ம ஏசிபி ஹீரோவை மீட் பண்ணி உடம்பு நல்லா இருக்குல்ல, ஃபாதரோட விஷயம் உனக்கும் எனக்கு மட்டும் தான் தெரியும், இதை யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே கடுப்பாகி உன்னாலதான் இப்ப 3 அப்பாவி போலீஸுங்க இறந்தாங்க, அன்னைக்கே நீங்க காசு வாங்காம கரெக்டான முடிவு எடுத்திருந்தா இன்னைக்கு யாருமே இறந்திருக்க மாட்டாங்க, இவ்வளவு பெரிய விஷயமும் நடந்திருக்காது, தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்ல இங்க நம்ம டிஎஸ்பிமே கமிஷனர் முன்னாடி நடந்த கொலைகள்ல இருக்கக்கூடிய பேட்டர்னை சொல்றாங்க. 2 பேரையுமே தப்பிக்க விட்டது டாக்டர் விஜயன் தான், அவர் கரெக்டா அவர் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதே சமயம் கடத்தப்பட்ட போலீஸ் எல்லாரையும் பண்ணி வெட்டுற இடத்துல வச்சிருக்காருன்னா அவருக்கு தேவையான டூல் அங்கதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதும் டாக்டர் பெஞ்சன் கிட்ட இதெல்லாம் ஏன் பண்றீங்க அப்படின்னு கேட்டும் அவருக்கு ஃபாதர் பண்ண எதையுமே வந்து அவர் சொல்லல. அதனால நம்ம ஹீரோ அவரை மீட் பண்ணி உங்க மேல எனக்கு நிறைய மரியாதை இருக்கு டாக்டர், குடும்பத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்குன்னு இப்படியா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம வில்லனுமே நான் போலீஸ்க்கு நிறைய பொறி போட்டேன், ஆனா அதுல உருப்படியா கண்டுபிடிச்சது நீங்க மட்டும்தான், கண்டிப்பா நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றதுல ரொம்பவுமே பெரிய ஆளா வருவீங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோமே வில்லனை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறாரு. நீங்க 4 பேரை கொன்னுட்டீங்க, கடைசியா ஒரு சிலையும் வாங்கிட்டு போனீங்க, நீங்க கொல்ல வேண்டியதுல முக்கியமான ஆளு ஏசிபி இன்னும் உயிரோட தான் இருக்காரு, ஏன் கொல்லல அப்படின்னு சொன்னதும் ஆமா ஏசிபி கொல்லல, சிலையும் இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லனை சுட்டு கொல்றதுக்காக போலீஸ் எல்லாம் ஜீப்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம வில்லனை என்கவுண்டர் பண்றத ஏசிபி அனில் வீட்ல இருந்து பாக்கும்போது வீட்டுக்கு வெளியில யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு வெளியில பாக்கும்போதுதான் நம்ம டாக்டரோட தங்கச்சி. இவங்க 2 பேர் தான் பிளான் பண்ணி எல்லாரையுமே கொன்னிருக்காங்க. கடைசியா நம்ம வில்லனையுமே கொன்னுறாங்க. வில்லன் கொடுத்த அந்த ஒரு சின்ன டீடைல வச்சு நம்ம ஹீரோவுமே அவசர அவசரமா ஏசிபியை மீட் பண்றதுக்காக போறாரு. அப்படி வீட்டுக்கு போய் பாக்கும்போதுதான் ஏசிபி உள்ளார இறந்து கிடக்க, அவர் பக்கத்திலேயே நீதி தெய்வத்தோட சிலையும், அதே சமயம் இங்க நம்ம வில்லனுமே இறந்துடுறான். இங்க நம்ம ஹீரோவுமே பில்டிங்ல இருந்து எட்டி பாக்குறாரு. நம்ம டாக்டரோட தங்கச்சி நடந்து போறத நம்ம ஹீரோ பேர் சொல்லி கூப்பிட அப்படியே நம்ம டாக்டர் தங்கச்சி திரும்பி பாக்குறா. அதோட இந்த ஒரு படத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் பண்றாங்க. படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து ராட்சசன் போர் தொழில் மாதிரி கொண்டு போனாலும் வில்லனோட பிளாஷ்பேக்கும் அவன் பண்ணக்கூடிய கொலைகளும் ஒரு சைக்கோத்தனமா இல்லாம அவனோட குடும்பத்துக்காக ஒரு பழி வாங்குற வெறியோட தான் இந்த ஒரு படத்தை சூப்பரா பினிஷிங் பண்ணிருக்காங்க. எப்படிங்க நான் சொன்ன மாதிரி படம் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா? கொஞ்சம் படம் நல்லா இருந்துச்சுன்னா அது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுமே நான் அடுத்த படத்துக்கு போறதுக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். அடுத்த படத்தோட உங்களை மீட் பண்றேன். டாடா பை பை.